பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிகன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். ஐ லவ் மகர ராசிக்காரர்கள். காரணம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அழுதது கிடையாது, ஓடினது கிடையாது. யூஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான். வெறும் நேர்மை, வாய்மை, உண்மை, இதை தவிர வேறொன்றும் இல்லை. எங்களுக்கு வேறு கிளைகள் எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி தான். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும்? 8 சூரிய பகவான் 9ஆம் இடத்திற்கு வந்து அப்பாவோட உடம்பை கெடுப்பார், அது இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அந்த சூரிய பகவான் நீச்சமாகிறார். ஒரு வகையில் இது ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸு. இது ஒரு பக்கம் வைங்க. இந்த பக்கம் 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சமாகிறார். வாழ்க்கையில் இதை விட ஒரு நல்ல பீரியடுங்கிறது உங்களுக்கு கிடையாது. காரணம் என்னவென்றால், 7ஆம் இடத்து குரு பகவான் என்பது மிக உயர்ந்த பலன்களை தரக்கூடியவர். காரணம், வெளிநாட்டு உறவுகள் யாருக்கெல்லாம் வந்து இங்கேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் சார், ஃபாரின் போகலான்னு இருக்கேன், இங்கேருந்து பொருட்கள் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம், அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் போன்ற விஷயங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த 7ஆம் இடத்து குரு பொன்னான பலன்களை தருகிறார். அதே மாதிரி சில பேருக்கு திருமண பிராப்தி என்பது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு இப்போ கல்யாணமே ஆக மாட்டேங்குது சார், பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, பையனே கிடைக்க மாட்டேங்குது. திருமண பிராப்தி ரொம்ப வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு பொண்ணு மட்டும் கிடைக்கவே இல்லை போன்ற விஷயங்கள் 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சமாகும் பொழுது இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக சில பேருக்கு பார்ட்னர்ஷிப்பு. எனக்குன்னு ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார், நான் தான் ஒர்க்கிங் பார்ட்னரு, அண்ணன் தான் ஸ்லீப்பிங் பார்ட்னரு, அவர் பணம் தராரு, அதை வச்சு நான் இந்த காரியத்தை தொடங்குறேன், நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது போன்றவர்கள் எல்லாம் இது போன்ற விஷயம். ஸோ அப்போது இந்த குரு பகவான் 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுவது என்பது இத்தனை விதமான நன்மைகளை தருகிறது. உங்களுக்கு என்ன நன்மைகளை தருகிறது? 3 அவங்க 12 குரு பகவான் அவர் உச்சமாவது என்பது, 7ஆம் இடத்திலே உச்சமாவது என்பது வெகு நன்மைகளை தரக்கூடியதாக விளங்குகிறது. அதே மாதிரி குரு பகவானுடைய சேர்க்கையை போலவே சுக்கிர பகவான் நீச்சம். இவர் 5 இப்போது 2 ஆபத்து உங்களுக்கு வருது மகர ராசிக்காரர்களுக்கு. 5 போய் நீச்சமாயிடுறான், அதே நேரத்தில் 8 நீச்சமாயிடுறான். இது ஒரு மோசமான அமைப்பு. இது எப்படி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 புத்திரஸ்தானாதிபதினு பேர். புத்திரஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, இதெல்லாம் இந்த 5 தான். இந்த 5 தான் தெய்வ அனுகிரகம், இது எல்லாமே இந்த 5 தான். இந்த 5 நீச்சமாகும் பொழுது புத்திரர்களால் மன சங்கடம் போன்றவை ஏற்படுகிறது, மன கஷ்டம், மனவேதனை புத்திரர்களால். அடுத்ததாக இந்த 5 என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்து. இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு, பூர்வீக சொத்து இருக்குது சார், இப்படியாச்சு சார் போன்றவைகள்லாம் உங்களுக்கு பஞ்சாயத்தெல்லாம் இருந்ததுன்னா அதில் தயவுசெய்து ஈடுபட வேண்டாம். 5 இருந்தால் தான் உங்களுக்கு அது நல்லபடியாக முடியும், இல்லைன்னா அது பிரச்சனையில் தான் முடியும் போன்றவைகள். அதே மாதிரி இந்த 5 நீச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம் போன்றவற்றில் ரொம்ப குறிக்கும். பிள்ளைகளுடைய மென்டல் ஹெல்த்னஸ், குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் போன்றவைலாம் ரொம்ப குறைவாக, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா வாழ்க்கையே ரஃப்பாக போகுது, என்ன வாழ்க்கை, பிள்ளைங்களோட சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடக்கூட முடியல போன்றவை மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப டைம்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. பிள்ளைகளை வளர்க்குறது, அவங்கள வந்து அவங்களுடைய மாடி படிக்கட்டில் ஏறுறாங்கன்னா ஜாக்கிரதையாக பாருங்கள், கீழே விழாமல் கொண்டு போய் விடுறது, ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, கூட்டு போகிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்ததாக இந்த 7ஆம் இடத்து குரு உச்சம் பெற்ற 7ஆம் இடத்து குருங்கிறவர் 12 உச்சம் பெறுவதால், அதுவும் 7ஆம் இடத்துல உச்சம் பெறுவதால் ஒரே சந்தோஷம்தான். மின்னலே அது மாதிரி தான், ஒரே லவ்ஸ் தான், ரொமான்ஸ் தான். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்திலே குரு பகவான் 12 இருந்து உச்சம் பெறும்பொழுது அயன சயன ஸ்தானாதிபதினு பேர். உட்காந்து லவ் பண்ணுற பீரியட் தான். என்ன சார் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். உட்காந்து லவ் பண்ணுற பீரியடு இந்த பீரியடு தான். நீங்கள் ஏன்னா குரு உச்சம் இல்லையா, அதனால். அதே நேரத்தில் 8 நீச்சமாகிறது ஒரு ஆபத்து. ஏற்கனவே 5 வேறு நீச்சம், 8 நீச்சம். சொத்து பக்கமே போகக்கூடாது. ஏதாவது சொத்து வாங்குகிற ஐடியா இருந்தால் புரட்டாசி மாதம் விட்டுருங்க. அல்லது சொத்துக்களில் டிஸ்பியூட் இருக்குது, அதை கிளியர் பண்ணுறேன், சிபில் ப்ராப்ளம் இருக்குது சார், சிபிலை கிளியர் பண்ண போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன், இதை எதையும் பண்ணாதீங்க. எதை பண்ணாலும் உங்களுக்கு ஆபத்து.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சட்ட ரீதியாக சொத்து ரீதியாக எதுவும் பண்ணக்கூடாது. ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க. பப்ளிக் லைஃப்பில் சட்ட ரீதியாக எதை பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். தயவுசெய்து பண்ணாதீங்க. அடுத்ததாக உங்களுக்கு இந்த சூரியன் உச்சமாகிறதுங்கிறது வந்து என்னென்னா, வண்டி ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. வண்டி ஓட்டும்போது மகர ராசிக்காரர்கள் வண்டியை தொடங்கும் போதே தயவுசெய்து ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வண்டி எடுத்துகிட்டு போங்க. வண்டியினால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் சூரிய பகவானை வேண்டிட்டு ஓம் சூரியதேவாய நமஹ சூரியனை வணங்கி பின்னு வண்டி எடுக்கலாம். வண்டி எடுக்கவே இல்லாமல் இருக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப சௌக்கியம். 6-9 கூடிய புத பகவான் அவரும் வந்து 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இப்போ இது என்னென்னா, உங்கள் காட்டில் தான் மழை. இப்போ 10ஆம் வீட்டில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், புதன், சூரியன், ஒரு ஊரே 10ஆம் இடத்துல இருக்குது. அதை குரு பார்க்குது. இதுதான் இதில் இருக்க பெரிய விஷயமே. இதை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் அத்தனை பேரும் இந்த 5ஆம் இடத்திற்கு உங்களுக்கு 10ஆம் இடத்தில் வந்து பார்க்கும் பொழுது தொழில் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓடும், உட்கார நேரம் இருக்காது. 10ஆம் இடத்திலே குரு பகவான் வந்து பார்க்கும் பொழுது அது வந்து அத்தனையும் புனிதப்பட்டு போய்விடுகிறது. இதில் 11-4 கூடிய செவ்வாயும் அடக்கம். உடன் பிறந்தவர்களால் மன கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். கூட பிறந்தவங்களால் நான் படாத வேதனை கிடையாது, அவர்களெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி உங்களுக்கு சூரியனால் உங்களுக்கு வந்து ஹிருதய நோய் இருப்பவர்கள், மூளை சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவர்களுக்கெல்லாம் சரியாகும். அதே மாதிரி அடுத்ததாக உங்களுக்கு புத பகவான் என்பதால் 6-9 கூடிய புத பகவான் என்பதால் ஃபார்மா கம்பெனி, புதன் தான் ஜோதிட சாஸ்திரத்திலே கடன் என்று அறியப்படுகிறார். என்னது கடன் என்று அறியப்படுகிறார். அப்போது கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப தீரா கடனாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுனே தெரில, அவர்களுக்கெல்லாம் பொற்காலமாக இந்த காலம் என்பது அமையும். ஸோ இப்போ இந்த 6-9 கூடிய புத பகவான் இத்தனை நன்மைகளை உங்களுக்கு தருகிறார் 10ஆம் இடத்தில் வரும்பொழுது. சில பேருக்கு புதுசாக மாஸ்க் வாங்குறது, க்ளவுஸ் ஆர்டர் பிடிக்கிறது போன்ற மருத்துவம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். மகர ராசிக்காரர்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சொந்த வீட்டிலேருந்து தான் இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் சொந்த வீடு வாங்குறது, சொந்தமாக உங்களுக்கு பண்ணுற எல்லாம் இது வரைக்கும் இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. இதுக்கு மேலே இந்த புரட்டாசி முடிகிற வரைக்கும் வீடு வாங்குறதோ லேண்டு வாங்குறதோ போன்ற எந்த விஷயங்கள்லையும் ஈடுபட வேண்டாம். ஜாக்கிரதையாக இருங்க. 2ஆம் இடத்து ராகு இன்னும் அங்கே தான் உட்காந்துருக்கார். ஸோ அதனால் இப்போ சனி வேறு வக்கரம், இந்த பக்கம் வேறு உங்களுக்கு சுக்கிரன் நீச்சம், சூரியன் நீச்சம், ஜோதிடம் ரொம்ப வீக்காக இருக்குது. நீங்கள் அமைதியாக இருக்கணும், வீட்டோடு இருக்கணும், வேறு எந்த வேலைக்கும் போகக்கூடாது, அமைதியாக இருக்கணும். எந்த வம்பு தும்பு வழக்கு போலீஸ் கேஸு எதுவும் போகக்கூடாது. இது எதையுமே டச்சே பண்ணக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வைபவங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.